நீலமலை தொலைக்காட்சியின் நகர்வள பகுதி செய்திகளை வாசிப்பது மலைகளின் அரசி உங்கள் நீலமலை அன்பில். இன்றைய நகர்வள பகுதியில் நாம் காணவிருப்பது திராவிட முன்னேற்ற கழகம். திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய சாதனைகளை சொல்ல வேண்டுமேயானால் 75 ஆண்டுகால சாதனை படைத்த திராவிட முன்னேற்ற கழகம். இந்த திராவிட முன்னேற்ற கழகம் பலமுறை ஆட்சி கட்டிலே அமர்ந்து சிறப்பான ஆட்சிகளை தந்தது. அண்ணா பேரறிஞர் பெருந்தகை அமரர் அண்ணா அவர்கள் தலைமையிலும், முத்தமிழ் அறிஞர் டாக்டர் கலைஞர் அவர்களுடைய தலைமையிலும், தற்போது முத்துவேல், கருணாநிதி, ஸ்டாலின் என்கின்ற மகத்தான மனிதர் தளபதி அவர்கள் தலைமையிலும் தந்து கொண்டிருக்கிறது என்பது ஒரு சிறப்பு செய்தி. இந்த திராவிட முன்னேற்ற கழகம் வருகின்ற 2026ஆம் ஆண்டு நடைபெறுகின்ற சட்டமன்ற தேர்தலிலும் வெற்றி பெற்று ஆட்சி அமைக்க வேண்டும் என்பதற்காக திராவிட முன்னேற்ற கழகம் தற்போது தன்னுடைய பணிகளை துவங்கி இருக்கிறது. இது ஒவ்வொரு மாவட்ட பகுதியிலே இருக்கின்ற திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அடிமட்ட தொண்டர்கள், கிளை கழக செயலாளர்கள், நகர, ஒன்றிய, மாவட்டம் என பல்வேறு பகுதிகளிலே தொண்டர்களை சந்தித்து அவர்களுக்கு ஆலோசனை கூட்டங்களை நடத்தி வருகிறது. இது நீலகிரி மாவட்டம் பகுதியிலும் பல்வேறு இடங்களிலே நடைபெற்று வருகிறது. இது போன்ற ஒரு நிகழ்ச்சி நீலகிரி மாவட்டத்தில் பந்தலூர் நகர கழக சார்பாக திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் பொது உறுப்பினர்கள் கலந்தாய்வு கூட்டம் பந்தலூர் பகுதியில் உள்ள தனியார் மண்டபத்தில் நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சிக்கு தேவாலா கிளை கழக செயலாளர் பொன்ராஜ் தலைமை தாங்கினார். பந்தலூர் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய நகர செயலாளர் திராவிட வேந்தன் சேகர் வரவேற்புரை நிகழ்த்தினார். இதில் தலைமை செயற்குழு உறுப்பினர் திராவிடமணி, காசிலிங்கம் முன்னணி வைத்தனர். சிறப்பு அழைப்பாளர்களாக இதில் கலந்து கொண்ட மலை மாவட்டத்தின் மைந்தன், திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய மாவட்ட கழக செயலாளர் பண்பின் இலக்கணம் பாமு முபாரக் அவர்கள் கலந்து கொண்டு சிறப்பித்தார். அவரோடு திராவிட முன்னேற்ற கழகத்தின் மாவட்ட துணை செயலாளர் ரவிக்குமார், நாசர் அலி மாவட்ட பொருளாளர் மற்றும் கிளை கழக நிர்வாகிகள், மாவட்ட விவசாய தொழிலாளர் அணி அமைப்பாளர்கள், ஆளன் மாவட்ட இளைஞரணி துணை அமைப்பாளர் முரளிதரன், சீதா தென்னரசு, நாகராஜ் குமார், ராமச்சந்திரன் குமார் மற்றும் தகவல் தொழில்நுட்ப அணி அமைப்பாளர்கள் மற்றும் பொறுப்பாளர்கள், உறுப்பினர்கள் என பலரும் இதில் சிறப்போடு கலந்து கொண்டார்கள் என்று தெரிவித்தார்கள். இதில் முதலாவதாக வரவேற்புரையை நகர கழகத்துடைய செயலாளர் திராவிட வேந்தன் மு சேகர் அவர்கள் நிகழ்த்தினார். இதனை அடுத்து மலை மாவட்டத்தின் மைந்தனும் திராவிட முன்னேற்ற கழகத்துடைய நீலகிரி மாவட்ட செயலாளராக இருக்கின்ற பண்பின் இலக்கணம் பாமு முபாரக் அவர்கள் இளம் துடிப்போடு இன்றைக்கும் இளைஞனாக தன்னுடைய வயதை தூக்கி ஒத்தி வைத்துவிட்டு அன்றைய இளைஞர் மாவட்ட செயலாளராக எப்படி செயல்பட்டாரோ, திராவிட முன்னேற்ற கழகத்தை நீலகிரி மாவட்டத்தில் வளர்ப்பதற்கு அல்லும் பகலும் உழைத்தாரோ, அதுபோல் இந்த வயதிலும் சளைக்காமல் இந்த கூட்டங்களை நீலகிரி மாவட்டம் எல்லா பகுதிகளிலும் சுற்றி நடத்தி வருகிறார். அப்படி நடத்தி வருகின்ற பண்பின் இலக்கணம் பாமு முபாரக் அவர்கள் அறிவுரை வழங்கி திராவிட முன்னேற்ற கழகம் 2024 ஆட்சி கட்டிலே அமர்த்தி அழகு பார்க்க வேண்டும், அதற்கு உங்களுடைய உழைப்பு வேண்டும் என்ற கருத்து அடிப்படையிலே சிறப்புரை ஆலோசனை வழங்கியதாக நமது செய்தியாளர் ராஜா அவர்களும் நமது ஒளிப்பதிவாளர் திரு பிரசாத் அவர்களும் பந்தலூர் பகுதியிலே இருந்து இதனை தெரிவித்திருக்கிறார்கள். தமிழ்நாட்டின் முதலமைச்சர் தளபதி, தலைவர் தளபதி. திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக ஏற்பாடு செய்யப்பட்ட மரியாதைக்குரிய அண்ணன் பொன்ராஜ் அவர்களை தலைமையேற்று நடத்தி தருமாறு அன்பு அண்ணன் பாமு முபாரக் அவருடைய அறிவுறுத்தலுக்கு இணங்க
நெல்லியாள நகர்கின்ற பொது உறுப்பினர்கள் கூட்டத்திற்கு தலைமை பொறுப்பினை ஏற்றிருக்கின்ற நகர கழகத்துடைய அவைத்தலைவர் அன்பு சகோதரர் பொன்ராஜ் அவர்களே, நகர கழகத்துடைய செயலாளர் தலைமை செயற்குழு உறுப்பினர் அரமேண்ணன் காசிலிங்கம் அவர்களே, மற்றும் இந்த நிகழ்வில் கலந்து கொண்டுள்ள இந்த யானை கலாட்டாங்கிறதுனால தான் எல்லாருடைய வேண்டுகோளா எனக்கு வச்சாங்க. அதை நம்ம நிறைவேற்றுவோம். அதே நேரத்தில் இந்த நிகழ்ச்சிக்கு தலைமை தாங்கி இருக்கிற எஸ் காசிலிங்கம் தலைமை செயற்குழு உறுப்பினர் அவர்களே, அமிர்தலிங்கம் என் அமிர்தலிங்க பொதுக்குழு உறுப்பினர் சிவசுப்பிரமணியம் அமிர்தலிங்கம் அவர்களே, சிவசுப்பிரமணியம் மாவட்ட அமைப்பாளர்களை இருந்து உடனடியாக புறப்பட்டு என்னை அறிவித்த மாவட்ட கழக செயலாளர் அவர்களுக்கு நகர செயலாளர் மிக அருமையான கருத்துக்களை உங்களிடத்திலே குறிப்பிடுவார் என்பதை மற்றும் கழக முன்னணி நிர்வாகிகளே மற்றும் ஞானசேகர் பன்னீர்செல்வம் உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொள்ள வேண்டும். நம்மளுடைய தொகுதிகளில் குறைபாடுகள் எதுவுமே இருக்கக்கூடாது. தலைமை பொறுப்பேற்று வைக்க எனக்கு அழைப்பு கொடுத்ததுக்கு மாவட்ட கழக செயலாளர் நகர எனக்கு மொத்த வேலை இருக்கு. இந்த நெல்லியாளர் நகர தேர்தல் பொன்ராஜ் அவர்களாலேயே 4 மணி நேரம் தாமதமாச்சு. பொன்ராஜ் அவர்கள் ஏற்றுக்கல. எத்தனை ஓட்டு வாங்க போறாருங்கிறது வேற. அவர் நான் அங்க வாக்குச்சாவடியிலே இருக்கோம், அதனால சந்தோஷம். இல்லாட்டி அதை பத்தி ஒரு ஓட்டு கம்மி சிறிமதுரையில் எங்க அதுக்கு ஒரு லெட்டர் வந்திருக்கு. எங்க இருந்து அறிவாளைக்கு வந்து தனி கடிதம் வந்திருக்கு. இந்த பூத்துல ஒரு ஓட்டு கம்மியானதுக்கு என்ன காரணம்னு சொல்லியிருக்காங்க. சொல்றேங்கிறதுக்காக நீங்க எல்லாரையும் கணக்கு வச்சுக்கணும். அதுக்கப்புறம் பல கட்டமா அவருக்கு பேச்சுவார்த்தை அடுத்து பல்வேறு நபர்களுடைய கருத்துக்கள் பலவார் இருந்தாலும் இறுதியாக திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சியிலே மக்களுக்கு நன்மைகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இலவச பேருந்து வசதிகள், மகளிருக்கு 1000 ரூபாய் என்று எண்ணற்ற கணக்கான திட்டங்கள், பள்ளிக்கூடங்களில் காலை உணவு திட்டம், பள்ளிக்கூட மாணவிகளுக்கு பல்வேறு சலுகைகள் என்று சிறப்பான திராவிட ஆட்சி இது என்று கூறியதாக நமது செய்தியாளர் பிரசாத் அவர்கள் பந்தலூர் பகுதியிலே இருந்து இதனை தெரிவித்திருக்கிறார். இத்தோடு நகர்வலம் நிறைவு பெறுகிறது.